அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரின்சஸ் சஃபியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். வாங்க நம்ம சஹார்லேருந்து இஃப்தார் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சேன்னு நான் பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் பால் சூடு பண்ணிக்கிறேன். நான் தயிர் போடுறதுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது. இங்கே நைட்டுக்கு சாப்பாடும் ரெடியாக இருக்குது. சஹாருக்காகவும் சாப்பாடு செஞ்சுடுவேன். பால்லேருந்து ஏடி எடுத்து வச்சுக்குவேன் நான் நெய் செய்கிறதுக்காக. நாங்கள் சார் சாப்பிட கூப்பிடுங்க. சார் சாப்பிட நாங்கள் சார் சாப்பிட்றது டைம் ஆகிடுச்சு. சார் சாப்பிட்டுட்டு நான் இன்றைக்கி என்னென்ன சார் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். தயிர் இருக்குது, முட்டை இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, வெண்டைக்காய் காரக்குழம்பு. நல்லா வாசனையோடு இருக்குது. அம்மிது உனக்கு என்ன போடட்டும்? தயிரா கொஞ்சமாக போட்டுக்கோ. குழம்பு போட்டுக்கிறியா? குழம்பும் போட்டு தான் சாப்பிடணும். வெறும் தயிரோடு சாப்பிடக்கூடாது அம்மிது. எனக்கு இது சஹர் நேரத்தில் எதுவுமே போட்டு சாப்பிட முடியாது. வெறும் தயிர் மட்டும்னா கொஞ்சம் உள்ளே போகும். அதனால் நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. தயிர் இருக்குது, முட்டை இருக்குது, குழம்பு காரக்குழம்பு இருக்குது. கருவேப்பிலை நிறைய இருக்குது. அதனால் நான் கருவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறேன். தேவையானது எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். புளியும் ஊற போட்டாச்சு. வாங்க இப்போ சமைக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதயம் நல்லெண்ணெய். முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வதங்கி வரட்டும். உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லாமே அளவு இல்லை, நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போது தனியா போட்டுக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ மிளகு போட்டுக்கிறேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா மிளகு தான் முக்கியம் இதில். கால் டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு செய்கிறது. இது செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் நல்லா இதில் இருக்கிற ஈரத்தண்ணெல்லாம் போட்டும் தண்ணியெல்லாம் போட்டும் நல்லா
கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம கருவேப்பிலைய. இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க கருவேப்பிலை. இந்த பக்கம் சாதம் வச்சாச்சு. பாருங்க, அவ்வளோதான். ஆற வச்சுட்டேன் அது. இப்போ அதே கடாயை வச்சு ஒரே ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு ரெண்டுமே போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ 3 நல்லா ஆறி வரட்டும். நான் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல இது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேண்ணா. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுவும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். இது கூட தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த குழம்பு அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. நம்ம தான் கருவேப்பிலையே சாப்பிட மாட்டேங்கிறோமே, எல்லாமே எடுத்து எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ இதை தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நாம் தாளிக்க வேண்டியது தான். இப்போ நாம் தாளிச்சிடலாம். தெரியுதா? நாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். இதே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட போகிறேன். வெந்தயம், வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போது பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கரைச்சி வச்ச புளி தண்ணியை போட்டுக்கிறேன்.
புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போகிற வரைக்கும் நான் மூடி வச்சு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த பாருங்கள், ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். நம்ம இஃப்தாருக்கு கடல் பாசி செய்யலான்னு வாங்கியிருந்தேன். கூடவே ஜவ்வரிசியும் வீட்டில் இல்லை, அதனால் அதையும் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். முலாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். முலாம்பழம் அவ்வளோ குளிர்ச்சி, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதல்ல நான் ஒரு 5 கிராம் கடல் பாசியை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறேன். ஒரு பாக்கெட் 10 கிராம் இருக்கும், அதில் நான் 5 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போது இதை நல்லா நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும், இல்லைன்னா நம்ம ஊற போட்டுடலாம். முதல்லையே நான் ஊற போடலை. ஒரு அரை கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இதுக்குள்ளேயே நான் ரோஸ் மில்க்கு தான் செய்ய போகிறேன். கடல் பாசி முதல்லையே சர்க்கரை போடக்கூடாது. கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். இப்போ நான் ஒரு அரை லிட்டர் பால் போட்டுக்கிறேன். பால் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இறக்கி வச்சிடுறேன். இறக்கி வச்சு நான் ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கிறேன். நன்னாரி சர்பத்தும் இதிலே கூட சேர்ந்தே இருக்குது. இதில் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம பாலுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலரும் கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ நான் தட்டில் பாக்ஸ்லேயே போட்டு வடிகட்டி போட்டுக்கிறேன். இல்லைனா திப்பியாக வரும். அதெல்லாம் நம்ம வடிகட்டி போட்டால் தான் அது மேலே வந்துடும். இந்த பாருங்கள், வடிகட்டிலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம எப்போவுமே வடிகட்டி போடணும். மேலே அப்புறம் இருக்கிற இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது வெளியிலே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு, அதனால் கடகடன்னு நான் வீடியோ சரியாக எடுக்கவே முடியல. நம்ம செஞ்ச கடல் பாசியும் எடுத்துன்னு வந்துட்டேன். தண்ணி, கஞ்சி, இதுக்கப்புறம் பஜ்ஜி, வடை அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.